நேற்று மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் முடங்கியதை தொடர்ந்து உலகமே ஸ்தம்பித்தது. காரணம், இன்று எல்லா செயல்பாடுகளும் இணையத்தோடு இணைக்கப்பட்டு விட்டது. இன்டர்நெட் தொடர்பு இல்லை என்றால் ஏராளமான பணிகள் ஸ்தம்பிக்கக்கூடிய நிலையில்தான் இன்றைய உலக அமைப்பு இருக்கிறது. உலகை ஆளக்கூடிய சில குறிப்பிட்ட நிறுவனங்கள், ஆப்பிள் நிறுவனமாக இருந்தாலும் சரி, கூகுள் நிறுவனமாக இருந்தாலும் சரி, அது மாதிரி மைக்ரோசாஃப்ட் நிறுவனமாக இருந்தாலும் சரி, அமேசான் போன்ற நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் இணையத்தால் உலகை ஆண்டு கொண்டிருக்கின்றன. அதிலும் ஒரு முக்கியமான விஷயம், இவைகள் அமெரிக்காவில் இருக்கின்றன. இந்த நிறுவனங்களின் மூலமாக உலகை அமெரிக்கா ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் முடங்கினாலும் உலகத்திற்கு அபாயம் இருக்கிறது. இந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளை அமெரிக்கா மற்றவர்களுக்கு தரமாட்டேன் என்று சொன்னாலும் அந்த அபாயம் இருக்கிறது. இன்று கூகுள் இருக்கிறது என்றால் கூகுள் உலகெங்கும் எங்கே சீனாவில் அவங்க சொந்த ஒரு ஆப்பை வச்சிருக்கிறாங்க. சைனாவை தவிர, ரஷ்யாவின் சில பகுதிகளை தவிர உலகெங்கும் தன்னுடைய ஆளுமையை கூகுள் நிறுவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களுக்கெல்லாம் மூலதனமாக இருப்பது கூகுள். அப்படித்தானே? கூகுளில் நீங்கள் கூகுள் இயங்கவில்லை என்றால் யூடியூப் இயங்காது, ஃபேஸ்புக் இயங்காது, இன்ஸ்டாகிராம் இயங்காது, இன்னும் பல இணையதளங்கள் இயங்காது. இப்போ சில பேர் இந்த சமூக வலைதளங்களிலே அடிமையாகி கிடக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த ஒரு கூகுள் இயக்கம் நின்றுவிட்டது என்றால் இந்த சமூக வலைதளங்களிலே அடிமையாகி கிடக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அதை விட்டு விடுவோம். இப்போ அமேசான் இயங்கவில்லை என்றால் இது சாதாரணமாக இருக்கக்கூடிய மற்ற கடைகளில் போய் மனிதர்கள் செய்வார்கள், பொருட்களை வாங்கி கொள்வார்கள். அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இன்னும் பல விஷயங்களில் இது மிகப்பெரிய அபாயம் இருக்கிறது. மனிதன் அதாவது மேனுவலாக கை எழுதி கணக்குகளை பராமரிப்பதை எல்லாம் விட்டுவிட்டு இப்போ அனைத்து கணக்குகளையும் இணையத்திலேயே பராமரிக்கிறான். இப்போ விமான போக்குவரத்து இருக்கிறது என்றால் விமானத்தில் விமானத்துக்கு செல்லக்கூடிய பயணிகள், அவங்க பேரு, அவங்க வயசு, எந்த நாட்டுக்கு செல்றாங்க, எந்த டைம்ல செல்கிறார்கள் என்ற அந்த பயண குறிப்புகள் அனைத்துமே எக்ஸெல்ல போடப்பட்டு இது விண்டோஸ் சிஸ்டத்தில் அது இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ மைக்ரோசாஃப்ட் இயங்கவில்லை என்றால் விண்டோவிலிருந்து அவங்க அந்த டீட்டெயில்ஸ் அவங்க எடுக்க முடியாது. அப்போ ஒரு வார்த்தையை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அந்த எக்ஸிட் செய்யக்கூடிய விஷயங்களையும், ஒரு நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆகின்ற பொழுது அந்த என்ட்ரிகளையும் செய்யாமல் செய்ய முடியாது. அந்த நாட்டுக்குள்ள அனுமதிக்கவும் முடியாது, நாட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கவும் முடியாது. எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. அப்போ அந்த மேனுவலாக பராமரிக்கக்கூடிய அந்த கணக்குகள் இல்லாமல் இருந்ததுனால விமான நிறுவனங்கள், கணக்குகளை விட்டுருவோம், விமான நிறுவனங்களுடைய அந்த விமானத்தினுடைய இறக்கம், விமானம் பறப்பது போன்றவைகள் கூட இணையத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இணையம் மூலமாகத்தான் அவைகளுடைய சிக்னல்கள் கிடைக்கிறது, இணையம் மூலமாகத்தான் அவைகள் கண்காணிக்கப்படுகிறது. அப்போ இது இல்லைன்னாக்க, இணையம் இல்லை என்றால் நிச்சயம் அந்த விமான சேவைகள் முற்றாக முடங்கும். விமான சேவை மட்டுமல்ல, இராணுவத்துடைய சேவை, இன்னைக்கு இராணுவத்துடைய சேவைகளும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இணையத்தால் இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இராணுவத்தினுடைய சேவை போன்றவைகள் உலகத்தினுடைய ஒவ்வொரு முக்கியமான பணியும் இன்று இணையத்தோடு இணைந்திருப்பதனால இவைகளெல்லாம் இணையம் இல்லை என்றால் இவைகளெல்லாம் செயலிழக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கிறது. அந்த நிலைமையைத்தான் என்ன எல்லா நிறுவனங்களும் செயலிழக்கல்ல, அந்த குறிப்பிட்ட மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய விண்டோக்கள் சில மணித்துளிகள் செயலிழந்ததுனால உலகம் பரிதவித்ததை பார்த்தோம். அப்போ இவைகளுக்கெல்லாம் காரணம் நவீனம் என்பது, விஞ்ஞானம் என்பது, தொழில்நுட்பம் என்பது, வளர்ச்சி என்பது தேவை. அதை தேவையோடு வைத்துக்கொண்டு நம்மளுடைய பராமரிப்புகளை நம்ம அடிப்படைகளையும் நாம் சரியாக பேண வேண்டும் என்பதைத்தான் இந்த விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்போ இணையங்கள் முடங்கிவிட்டால் இன்னைக்கு இது மனிதர்கள் பெரும்பாலானோர் தன்னுடைய வங்கி கணக்குகள் உட்பட எல்லாவற்றையும் மொபைலில் தான் வச்சிருக்கிறாங்க. மொபைல் எப்போ இயங்காது? இணைய இணைப்பு இல்லை என்றால் மொபைல் இயங்காது. ஒரு மாதத்திற்கு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் நின்று விட்டது என்று வைத்துக் கொண்டால் யாருடைய பணம் எங்கே இருக்குது, பேங்குக்கு கூட என்ன செய்யாது, கணக்குகளை சரியாக பார்க்க முடியாத நிலை தோன்றிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேரங்களில் மக்கள்தான் விழிப்புணர்வோடு இருந்து
தங்கள் காரியங்களை சரியான முறையில் எது தேவையோ அதை பயன்படுத்தி கொண்டு எது தேவையில்லையோ அதை விட்டுவிடக்கூடிய ஒரு முடிவை எடுத்து அவரவர் விஷயங்களை அவரவர் சரியாக பராமரிக்க கடமைப்பட்டிருக்கின்றனர்.